இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு லெமன் ரைஸும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தோம். வாங்க எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ரைஸை நல்லா கழுவிக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ரைஸ் குழையாமல் பார்த்துக்கோங்க. ரைஸ் வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வடிங்க. ஏன்னா வடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வடிச்சோன்னாக்கா ரைஸ் வடித்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வடித்து எடுத்துக்கோங்க. ரைஸை மூடி வைக்காதீங்க. வடித்ததுக்கப்புறம் அதை திறந்தே விடுங்க, ஆறட்டும். நெக்ஸ்ட்டு தாளிப்பில் போட என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 பெரிய சைஸ் லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஜூஸ் பொழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க தாளிப்புக்கு போட தேவையான பொருட்கள். ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. எப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சாலும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கடுகு கருகிட வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நிறையா போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் லைட் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் லெமன் சாதம். அதனால் தூள் கம்மியாக போடுங்க. நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸை அந்த தாளிப்பு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸை அதில் ஊற்றி நம்ம ஒரு கலரிக்கலாம். கலரிக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச ரைஸை அதில் போட்டு கலரி எடுத்தால் நம்மளுக்கு சுவையான லெமன் ரைஸ் ரெடி. சைட் டிஷ்ஷாக நான் இப்போ கருணக்கிழங்கு தாங்க எடுத்துக்கிட்டேன். கருணக்கிழங்கு கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஏன்னா உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு நாக்கில் ஒரு சில கருணக்கிழங்கு அரிப்பு ஏற்படும். அதனால் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து அதில் குத்தி பாருங்கள். சாஃப்டாக இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறம் அது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலாம் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு தூள் எடுத்துக்கிட்டேன். அது போட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம பெரட்டி வச்சு அந்த கருணக்கிழங்கை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் கருணக்கிழங்கு ரொம்ப நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சு லெமன் ரைஸ் கூட கருணக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டான சுவையான லெமன் ரைஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.